எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே அப்படிங்கிற அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி இருந்த மண்ணை எல்லாம் இந்த மாடியிலேருந்து அடிச்சு விட்றதுக்குள்ளே எனக்கு இடுப்பெலும்பு உடஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் வேலை இழுத்துருச்சு. ஒரு 1.5 மணி நேரம் இந்த மாடியவே கட்டிட்டு அழுதுருப்பேன். அதுக்கப்புறம் தான் சரி போய் குளிச்சுட்டு வருவோன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வரதுக்கு போனால் திடீர்னு வந்து பார்க்குறேன் மழை வர மாதிரி இருக்குது. சரி இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமாக எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இந்த வெதர் வேற ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஃபுல்லாக மழை மேகம் அவ்வளோ இருந்தது. தலைக்கு மேலே ஃபுல்லாக அப்படியே சுற்றிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் வருது. ஆனால் டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிடுது. இன்னைக்கு மழை வந்தால் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா மாடியில் செடியெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக நல்லா பிடிச்சிரும், நல்லா தலைஞ்சு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம். நல்லா மேகம் கருக்கிட்டு இருந்தது. அப்புறம் சரி க்ரோ பேக்ஸ் எல்லாம் புதுசு மேலேயே கிடந்தது, அதையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுருவோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பா வந்து மழை வர மாதிரி இருக்குது, இன்னும் அங்கே என்ன பண்ணுறீங்க, தனியாக இருக்கிறீங்க, வாங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணார். இவன் எந்திரிச்சு வரவே மாட்டேங்கிறான். எப்படியும் அவனையே சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே எனக்கு ஒரு வழியாயிருச்சு. எங்கள் அப்பா கிட்டேயும் இவங்கிட்டையும் மாட்டிட்டு நான் முழிக்கிறேன். அப்புறம் நம்ம குட்டிவாண்டு வந்து இன்னைக்கு அந்த ஹேர் பேக் போட்டிருந்தாங்க இல்லையா, அதோட ரிவ்யூ சொல்ல போகிறாங்க. எப்படின்னு பாருங்க. சாஃப்டாக தான் இருக்கு. என்னென்ன பண்ண? வெங்காயம் வெத்தலை போட்டு அரைச்சி தேய்ச்சா என்ன ஆகும்? முடி சாஃப்டாக இருக்குமா? இவ்வளோ தெளிவாக பேசுகிற மேடம் ஏன் தெரியுமா தலை சீவாமல் இப்படியே இருக்காங்க? என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் கூப்பிட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. என் தலையை தொட்டு பாருங்கள் சாஃப்டாக இருக்கா, நான் வந்து வெத்தலையும் வெங்காயமும் போட்டேன் அதான் சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க சித்தப்பாங்கெல்லாம் என்னம்லி உன்னோட முடி சாஃப்டாக இருக்குது அப்படின்னு வேற சொல்லிட்டாங்களா. அலப்பறை தாங்க முடியல. அப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு வெளியே வந்தேன். மழை வர மாதிரி இருக்குது, என்னடா உட்காந்து எழுதிட்டு இருக்கேன்னு இவனை கேட்டா, இங்கே பார்த்தியா என் ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பையனோட நோட்டை வச்சு கம்பேரிசன் கொடுத்துட்டு இருந்தான். அப்படி ஒன்றும் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவனை வெறுப்பேற்றிட்டு இருந்தேன். அப்புறம் அவன் எழுதட்டும்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். வீட்டுக்குள்ளே வந்தால் அம்மாவை மிச்சரும் பொட்டுக்கல்லையும் கலந்து கொடுத்தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தோமா. இந்த உட் ஆப்பிள் இருக்குல்ல, அது எப்போ வாங்கிட்டு வந்து வச்சாங்கன்னே தெரியல. எங்கள் அண்ணி எடுத்துகிட்டு வந்து இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டாங்க. சரி இது உடச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உடச்சி பார்க்குறேன். அது எனக்கே டஃப் கொடுக்குது, உடைக்கவே முடியல. அப்புறம் தம்பி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலே அவன் முடிக்கவே இல்லை, அவங்க கூட உட்காந்துருந்தா. அப்புறம் எங்கள் பாட்டி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, அப்படியே ஒரு 4 வாய் ஊட்டி விட்டாங்க. அவங்க ஊட்டி விட்டதே ஒரு மாதிரி ஃபுல்லாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஹஸ்பண்ட் கால் பண்ணால் ஏன் சாப்பிடலன்னு சொல்லிட்டு ஒரு கத்துவாங்க. அவங்களுக்கு ஏன் தேவையில்லாமல் கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சாப்பாடு போட்டு அது கூட வேர்க்கடலை சட்னி, அப்புறம் அண்ணா வந்து முட்டை செஞ்சிருந்தாங்களா, அதுவும் வச்சு எல்லாரும் ஒன்றா உட்காந்து வெளியே நல்லா சூப்பராக ஜாலியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் கூட ஒத்துக்காது. அதை தான் இவங்க கிட்டேயெல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுக்குமே பிடிக்கல. நல்ல வேலை நமக்கு மட்டும் தான் பிடிக்கலன்னு நினச்சேன். இவங்க யாருக்குமே பிடிக்கலன்னு கம்பெனிக்கு ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு அதே சந்தோஷத்தோட தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு தூங்க போயாச்சு. இதோட நம்ம விளாக் முடிஞ்சிச்சு. நம்ம சேனல் பிடிச்சவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.